வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான செட்டப் தான். ஒரு 50 வாட்ஸ் பேனல் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். 50 வாட்ஸ் சோலார் கண்ணாடி, ஒரு 12 வோல்ட் மோட்டர், ஒரு எம்சிபி, இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பம்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். கிணத்துல இருந்து கூட நீங்கள் தண்ணி எடுக்கலாம். அந்த செட்டப்புக்காண்டி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஒரு கிணத்துல இருந்து ஒரு சொட்டு நீர் பாசனத்துக்காண்டி கூட இந்த மோட்டாரை வச்சு நீங்கள் தண்ணி எடுக்கலாம். 50 வாட்ஸ் வெறும் 50 வாட்ஸ் பேனலை வச்சு ஒரு சூப்பராக எவ்வளோ ப்ரெஷரில் தண்ணி விழுது, தண்ணி நிறையுதுன்னு பாருங்கள். நம்ம வச்சிருக்கிறது ஒரு 12 வோல்ட் மோட்டர் தான். வாங்க நம்ம என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட ஒரு 12 வோல்ட் பம்பு இருக்குது. இந்த பம்பை வந்து நம்ம வாகனங்கள் வாஷ் பண்ணதுக்கோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பூச்சி மருந்து வயக்காட்டில் அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பம்பு இருக்கக்கூடிய அந்த கேனில் இருக்கக்கூடிய மோட்டார் தான் இது. நம்ம இதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து ஒரு விவசாயத்துக்கு செட் பண்ணுற மாதிரி, விவசாயத்துக்கோ எந்த ஒரு மெத்தடுக்குனாலும் வீட்டில் ஒரு கிணறு இருக்குது, அதுலேருந்து கரண்ட் இல்லாத பகுதியிலேருந்து தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுனாலும் இந்த செட்டப் வந்து ஓகேவாகும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். பாருங்கள், நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒரு 50 வாட்ஸ் பேனலு, ஒரு 12 வோல்ட் பம்பு, ஒரு எம்சிபி சுவிட்ச் வந்து நான் ஏசி சுவிட்ச் தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம 50 வாட்ஸ் பேனலை வந்து நம்ம வந்து மாடிக்கு கொண்டு போவோம். மாடியில் நல்லா வெயில் அடிக்கும். நம்ம மச்சில் கொண்டு போய் நம்ம வைக்கும். பாருங்கள், நம்ம மச்சிக்கு இப்போ கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மச்சிக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ பேனலாக நம்ம வச்சாச்சு. 50 வாட்ஸ் பேனலாக வந்து நம்ம மச்சிக்கு மேலே வச்சாச்சு. பாருங்கள், வெயில் எவ்வளோ அடிக்குன்னு பாருங்கள். மணி ஒரு 2 மணி இருக்கும், மதியம் 2 மணி இருக்கும். நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே செட் பண்ண போகிறோம்னா, மச்சிக்கு பின் சைடில் நம்ம மரங்கள் வாழையெல்லாம் வச்சுருக்கோம். இந்த சைடில் தான் நம்ம ஒயரை வந்து நம்ம சோலார்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் அந்த சைடு தூக்கி போட்டு கீழே வச்சு நம்ம மோட்டரை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பேனலை வந்து இந்த சைடு வச்சுருக்கோம். நம்ம அடுத்து நம்ம கேபிள் போடணும். நம்ம வந்து ஒயர் வந்து 2 கோர் ஒயர் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. அந்த ஒயரை தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள், நான் ஒயர் போட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னக்குட்டி உங்களுக்கு வந்து எத்தனை வோல்ட் வந்து இந்த டயத்தில் வந்துக்கிட்டு இருக்குது பேனல்லேருந்து அப்படின்ட்டு ஒரு டெஸ்டிங் பார்த்துரும். நம்ம 2 ஒயர் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் மைனஸ் சோலார்லேருந்து வரக்கூடிய 2 ஒயர் எடுத்துருக்கிறோம். அதில் இப்போ மல்டிமீட்டர் போட்டு நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை வோல்ட் வருது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்டிமீட்டர் எடுத்து 200 வோல்ட்டில் நம்ம வச்சுக்கிறோம். டிசி 200 வோல்ட்டில் வச்சுக்கிட்டு ஒரு டெஸ்டிங் பார்த்துறோம். ப்ளஸ் மைனஸ் நம்ம அதில் பார்த்துக்கிடலாம். வோல்ட்டு வந்து இப்போது இந்த டயத்தில் எவ்வளோ வோல்ட் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு லீடில் ஒரு ஒயரையும் இன்னொரு லீடில் இன்னொரு ஒயரையும் வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 18 வோல்ட்டுக்கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ். 18.6 வோல்ட்டுக்கிட்ட 50 வாட்ஸ் பேனல்லேருந்து ஒரு மதியம் 2 மணிக்கு அவுட்புட் வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது, வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் மைனஸ் ஒயரையும் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து கேபிளில் எடுத்துகிட்டு வந்து ப்ளஸ் மைனஸ் ஏதாச்சும் 2 கோர் ஒயர் நம்மகிட்ட இருக்குது. ப்ளஸ் மைனஸ் ஒயரை நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம ஆப்போசிட் அந்த இப்போ ஒயர் எடுத்தாச்சு. நம்ம அந்த சைடு நான் சொன்னோம்ல, அவங்களுக்கு வாழை போட்டிருக்கோம்னு சொன்னோம்ல, அந்த சைடு நம்ம இந்த ஒயரை ஒரு எண்டை அந்த சைடு தூக்கி போட போகிறோம். பேனலில் இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம கொண்டு வரோம். பேனலில் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ ப்ளஸ் மைனஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு பேனல்லேருந்து. இப்போ நம்ம வந்து அந்த எண்டை ஒயரில் உள்ள அந்த எண்டை நம்ம இந்த பகுதிக்கு தூக்கி இந்த சைடு மாற்றி போட போகிறோம். இப்போ நம்ம அந்த ஒயரை வந்து இழுக்கிறோம். இப்போ அந்த எண்டு நமக்கு ஒயரில் உள்ள எண்டு கிடச்சிக்கிட்டு இப்போ அதை வந்து இந்த செவுத்துக்கு ஆப்போசிட் சைடு, அதாச்சும் வாழை இருக்க சைடு பின் சைடில் நம்ம அந்த ஒயரை வந்து கீழே இறக்குறோம். கீழே வச்சு நமக்கு கீழே தான் அந்த தண்ணி டேங்க் இருக்குது அப்படிங்கிறதுனால டெஸ்ட் பண்ணதுக்காண்டி நம்ம அந்த சைடு கொண்டு வரோம். மேலே வந்து வெயில் அடிக்குது, நம்மகிட்ட வந்து டெஸ்ட் பண்ணதுக்காண்டி தண்ணி டேங்க் இல்லை. அதனால் நம்ம கீழே வச்சு நமக்கு ஒரு பேரல் இருக்குது, அந்த பேரலில் தண்ணி இருக்குது, அதில் வச்சு நம்ம மோட்டரை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த சைடு நம்ம தூக்கி போடுறோம். நம்ம பாருங்கள், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே மேலே வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகேவாகிட்டு நம்ம அடுத்தபடியாக கீழே போக வேண்டியதாக ஒயரையும் நம்ம அந்த சைடு தூக்கி போட்டாச்சு. பேனலில் இருந்து கனெக்ட் பண்ணி இப்போ கீழே போய் நம்ம அந்த எண்டை நம்ம பார்க்க வேண்டியதாக. வாங்க, நம்ம இப்போ கீழே போகும். இப்போ நம்ம கீழே வந்தாச்சு. மோட்ரு கீழே இருக்குது. நம்ம மோட்டரை நம்ம அந்த சைடு வீட்டுக்கு பின் சைடு எடுத்துகிட்டு போவோம். வாங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு பின் சைடு கொண்டு போக போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம பின் சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம போட்டோம் தெரியுமா அந்த ஒயரை, அது வந்து மேலே இருந்து அந்த கீழே கிடக்கு பாருங்கள். இந்த லீடை தான் நம்ம வந்து சோலார் பேனல்லேருந்து கனெக்ட் பண்ணி இன்னொரு பக்கத்தை நம்ம கீழே போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், மோட்டரை நம்ம கீழே வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, சோலார்லேருந்து கனெக்ட் பண்ணி கீழே விட்டோம் தெரியுமா, இந்த ஒயரை நம்ம கீழே வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணிடுறோம். வோல்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்ட்டு பாருங்கள். மேலேருந்து நம்ம அந்த வழியாக கீழே கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒயரை நம்ம கீழே போட்ட ஒயர், இதை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிடும். வோல்டேஜ் மீட்டரை வச்சு இப்போ இங்கே மேலே வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணோம், கீழே வச்சு ஒரு டெஸ்டிங் பண்ணிடுறோம் எத்தனை வோல்ட் வருது அப்படின்ட்டு. இந்த பேரலில் இருந்து தான் நம்ம வந்து தண்ணி எடுத்து இந்த டப்ஸில் தான் நம்ம வந்து தண்ணி வந்து அவுட்புட்டை வந்து கொடுத்து பார்க்க போகிறோம். இந்த மோட்டார் வந்து இந்த பேரலில் இருந்து நம்ம வந்து கிணறோ தொட்டியில் இருந்தாலும் கிணத்துல இருந்தாலும் எடுத்துக்கலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி லைவாக காமிச்சிருக்கிறோம். இந்த பேரலில் இருந்து உங்களுக்கு எவ்வளவு நேரத்தில் இந்த தொட்டிக்கு வந்து அதாச்சும் இந்த டப்ஸுக்கு வந்து தண்ணி விழுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். டப்ஸ் வந்து 30 லிட்டரை வந்து தாக்கு பிடிக்கக்கூடியது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து லீடு வந்து கட்டாயிருக்கு, சோலாரில் இருந்து வந்தது. நம்ம வந்து அதை வந்து ஸ்லீவ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு டெஸ்டிங் பார்க்க போகிறோம்.
நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வீடியோவும் அது எடுக்கிறனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, ஏதாச்சும் ஒரே கையில் வச்சு எடுக்க முடியலை. இப்போ பாருங்கள், நம்ம 2 லீடியும் கொடுத்தாச்சு. 17 வோல்ட்டு 18 வோல்ட் வந்துச்சு. அதாச்சும் மேலே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 18 புள்ளி சம்திங் வந்துச்சு. இப்போ கீழே 17 வோல்ட்டாக குறைஞ்சிட்டோம்னா ஒயர் உங்களுக்கு லென்த்து, அதனால் கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகும். அதனால் லாஸ் ஆகி போகும். 17 வோல்ட்டுக்கிட்ட உங்களுக்கு காமிக்குது. இப்போ நம்ம வந்து லிங்க் பண்ணி பார்க்க போகிறோம் மோட்டரில் ஒரு டெஸ்டிங்கு. இப்போ பாருங்கள், அதாச்சும் இந்த மோட்டரில் இன்னொரு விஷயம் சொல்லணும், இதில் 2 மோட்டர் இருக்குது. நம்ம வந்து ஒரு மோட்டர் தான் நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். டபுள் மோட்டர் இருக்குது. டபுள் மோட்டருக்கு தான் 3 ஒயர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லிங்க் பண்ணிட்டு எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். நம்ம ஒரு மோட்டரை வச்சு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். 100 அதாச்சும் இப்போ 50 வாட்ஸ் போட்டிருக்கோம். 2 மோட்டருமே ஓடும். 100 வாட்ஸ் பேனல் போட்டால் அந்த 2 மோட்டர் நல்லா துல்லியமாக ஓடும். 50 வாட்ஸ் பேனலுக்கு கொஞ்சம் திணறி வரும். அந்த கொஞ்சம் திணறி ஓடினாலுமே தண்ணி அவுட்புட் சூப்பராக தள்ளும். இப்போ பாருங்கள், எப்படி நான் உங்களுக்கு ஒரு மோட்டர் சிங்கிள் மோட்டர்லேயே அதில் இருக்கக்கூடிய சிங்கிள் மோட்டரை வச்சு நம்ம 50 வாட்ஸ் பேனல்லேருந்து எவ்வளோ தண்ணி தள்ளுதுன்னு பாருங்கள். அரை இன்ச்சு தள்ளி தான் வரும். உங்களுக்கு அரை இன்ச்சு பைப்பு தான் நம்ம லிங்க் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணதுக்காண்டி இந்த பேரலுக்குள்ளே போடுறேன். பாருங்கள், மோட்டரை ஒரு சைடு கீழே வச்சுக்கிட்டோம். மோட்டரை இப்போ கீழே வச்சுட்டு அந்த ஒரு வாழை மரத்துக்கு மேலோடி அந்த குழாய் வந்து அதுதான் உங்களுக்கு இன்புட்டு குழாய். அதுதான் மோட்டருக்கு வந்து தண்ணியை வந்து உள்ளே இழுக்கக்கூடிய குழாய். அதை வந்து நம்ம பேரலுக்குள்ளே போடுறோம். இப்போ உள்ளே போட்டாச்சு. இந்த பச்சை கலர் இருக்கிறது வந்து அவுட்புட் தள்ளக்கூடியது. பாருங்கள், அவுட்புட் தள்ளக்கூடியது. அதை நம்ம அந்த டப்ஸில் நம்ம சொன்னோம்ல டெஸ்ட் பண்ணதுக்காண்டி, இப்போ மோட்டர் எந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கீழே வச்சிட்டோம். அந்த டப்ஸில் தான் அந்த பச்சை கலரை நம்ம போட போகிறோம். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு டெஸ்டிங் கொடுத்துரும். மறுபடியும் ஒரு டெஸ்டிங் டெஸ்டிங்கில் லைனை கொடுத்துரும். நம்ம மொத்தத்தில் மோட்டர்லேருந்து நம்ம லைனை பிரித்து அப்போ டெஸ்டிங் பார்த்தா இப்போ லைனை வந்து டேரெக்டாக கொடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லைனை கொடுத்துக்கிறோம். பச்சை ஒயர் 2 எதுக்கு கிடக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 2 மோட்டர் இருக்குது. அதில் நம்ம சிங்கிள் மோட்டர் தான் ஓட வைக்க போகிறோம். சிகப்பு வந்து காமன், பச்சை 2 வந்து டபுள் மோட்டருக்குள்ளது. 2ஐயும் நம்ம பேரல் பண்ணி போட்டோம்னா டபுள் மோட்டர் ஓடும். சிங்கிளாக போட்டோம் அப்படின்னா ஒரு மோட்டர் ஓடும். நம்ம சிங்கிள் மோட்டரே ஓடும். உள்ளே இருக்க மோட்டரில் சிங்கிள் மோட்டரை நம்ம ஓட போகிறோம். பாருங்கள், லைன் கொடுத்தாச்சு. மோட்டர் வந்து இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டு இப்போது நம்ம வந்து மோட்டரை கீழே வச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைவ் டெஸ்ட்டாக நம்ம வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் பொறுத்தளவு சோலார் வீடியோக்கள் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு லைவாக டெஸ்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி தான், நம்மகிட்ட இருக்க பொருளை வச்சு லைவாக டெஸ்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வீடியோக்கள் ஃபுல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோக்களாக இருக்கணும். அதாச்சும் நம்ம வந்து டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது வேறு, லைவ் டெஸ்டிங் பண்ணுறது வேறு. லைவ் டெஸ்டிங் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும். அதனால தான் நம்ம வந்து லைவ் டெஸ்ட்டாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் மேக்ஸிமம் லைவ் டெஸ்ட்டாக போகிறோம். எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்கள். அரை இன்ச்சு குழாய் தான் உங்களுக்காண்டி. இந்த செட்டப்பில் 1 இன்ச்சு குழாய் தண்ணியெலாம் வராது. இது வந்து ஒரு சின்ன மோட்டரே உங்களுக்கு ஒரு சொட்டு நீர் பாசனத்துக்காண்டி நம்ம வந்து கரண்ட் இல்லாத பகுதியில் ஒரு 50 வாட்ஸ் பேனலில் இவ்வளோ வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து பேரலில் ட்ரம்மில் போட்டு எடுத்து பார்க்குறோம். கிணத்துலேருந்து இப்போ நம்ம சைடு பக்கத்தில் கிணறு இல்லைன்னா நான் கிணத்துலேருந்தே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். கிணத்துலேருந்து உங்களுக்கு போட்டு ஒரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி தண்ணி கிணத்துலேருந்து கூட எத்தனை அடி ஆழத்துலேருந்து கூட இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ட்ரம்மில் போட்டு நம்ம செக் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இப்போ இது வந்து 30 லிட்ரு அந்த கீழே இருக்கக்கூடிய டப்ஸு. இந்த டப்ஸு 30 லிட்டர், அதாச்சும் சின்ன குடத்துக்கு 3 குடம் பிடிக்கும். இது எவ்வளோ நேரத்தில் நிறையுதுன்னு பாருங்கள். நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் அது உங்களுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாகிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆகுது. அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. 30 லிட்டருக்கு 4 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 500 லிட்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் உங்களுக்கு கரண்ட் எனர்ஜி நமக்கு உருவாகுது. நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகிட்டே தான் இருக்கும். சொட்டு நீர் பாசனத்துக்கு நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல மெத்தடு இந்த மோட்ரு. 50 வாட்ஸ் பேனலை வச்சு நம்ம இப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து நம்ம சேனலில் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். லைவ் டெஸ்டிங்காக போட்டுக்கிட்டு இருக்கோம். இது யாருக்கு பயன் இருக்குமோ அவங்க வந்து நீங்கள் பயன் அடைஞ்சிக்கோங்க. இந்த செட்டப்பை பண்ணி உங்களுக்கு பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 to 2000 ரூபா 50 வாட்ஸ் பேனல் வரும். இந்த மோட்ரு வெறும் ஒரு 1000 ரூபாக்குள்ளே தான் வரும். 700 800 தான் இந்த மோட்ரு வரும். இந்த செட்டப்பை வச்சே நம்ம ஒரு கரண்ட் இல்லாத பகுதியில் தண்ணி எடுக்கிறோம். ஒரு அரை இன்ச்சு பைப்பில் இருந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம்னா அது ஒரு பெரிய விஷயம். பாருங்கள் எப்படி தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். லைவ் டெஸ்ட்டாக நம்ம உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் ஓட விட்டுருக்கேன், வீடியோ லேட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இது ஃபுல்லாகிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி எடுத்துச்சு. 4 நிமிஷத்தில் 30 லிட்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு 500 லிட்டருக்கு கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லைவ் டெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி காமிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 50 வாட்ஸ் பேனலை வச்சு இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த மோட்டார் வந்து இப்படி ஒரு தொட்டியில் இருந்தோ ஒரு கிணத்துல இருந்தோ அழகாக தண்ணி எடுக்கும். உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாக நம்ம காமிச்சிருக்கோம். நம்ம ஒரு பேரலில் போட்டு காமிச்சிருக்கோம். அடுத்தபடியாக உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா
நேரடியாக ஒரு கிணத்துலேருந்து நம்ம டெஸ்ட் பண்ணி காமிச்சிடும். அடுத்த வீடியோவில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இதே மோட்டரை இதே 50 வாட்ஸ் செட்டப் வச்சு உங்களுக்கு ஒரு கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி லைவ் டெஸ்ட்டாகவும் காமிச்சிருது. நம்ம இந்த டெஸ்ட்டிங்கை வந்து நான் உங்களுக்காண்டி நம்ம 50 வாட்ஸ் பேனலில் ஓடும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த டெஸ்ட்டிங்கை நம்ம டேரெக்டாக உங்களுக்கு டெமோ பண்ணி நான் காமிச்சிருக்கிறேன். இந்த செட்டப்பு பயனுள்ள ஆட்கள் யார் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த செட்டப் வந்து எனக்கு பயன் தரும் அப்படிங்கிற ஆட்கள் இதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடும். சுவிட்சை நம்ம கடைசி வரைக்கும் கனெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம சுவிட்சை இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறோம். சுவிட்சை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணாமலே எவ்வளோ நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்ம லைனை வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்சிபி சுவிட்சில் கொடுப்போம். இப்போ எம்சிபி சுவிட்சில் கட் பண்ணிட்டோம். நம்ம எம்சிபி சுவிட்சில் நம்ம கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட் லைனை எம்சிபி லைனில் உங்களுக்கு சோலார்லேருந்து வரக்கூடிய இன்புட்டை நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லைனை வந்து நம்ம கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் பாஸ்ட்டில் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ லைனை நம்ம கிட்டத்தட்ட மோட்டர் லைனையும் சோலார்லேருந்து வரக்கூடியது நம்ம கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஆன் பண்ணி மாத்திரம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம அவுட்புட் குழாயை வந்து அவுட்புட் பைப்பை வந்து நம்ம சைடில் வச்சுக்கிடுவோம். இப்போது தண்ணி வந்து மோட்டராக பட்டுச்சுன்னா மோட்டர் வந்து போயிடும். அதனால் கொஞ்சம் மோட்டரில் படாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிடும். இந்த வாழை மரத்தில் நான் மேலே வந்து அந்த பைப்பை மாட்டி வச்சுக்கிறதேன். இப்போ நம்ம எம்சிபி சுவிட்சை ஆன் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மோட்டர் ஓட ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், எவ்வளோ சவுண்டோடு ஓடுதுன்னு பாருங்கள். கிர்ற அப்படின்ட்டு அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அவுட்புட் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ சூரிய ஒளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக அவ்வளோ மாதிரி இருக்குது. இன்னும் அதிகமாக நல்ல ஒரு டைமிங் ஒரு 11 மணி 12 மணி அப்படிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தெளிவாக தண்ணி அவுட்புட் தள்ளிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து 1/2 இன்ச்சு பைப்புலேயே சல்லுன்னு அடிக்கும் தண்ணி. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த டெஸ்டிங்லேயே இந்த டப்ஸை வந்து ஃபுல் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அந்த டெஸ்டிங்காண்டி வாழை மரத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்கோம் தண்ணியை. பாருங்கள், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்ஸில் ஃபுல்லாகிட்டு நம்ம மறுபடி ஆப்போசிட்டாக அந்த ட்ரம்முக்கே நம்ம இந்த தண்ணியை மாற்றும். அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பைப்பை நம்ம இந்த சைடு போட்டுட்டு இந்த டப்ஸில் போட்டுட்டு இங்கேருந்து டெலிவரி ஆகக்கூடியதை அந்த சைடு ஆப்போசிட்டாக மாற்றும். இப்போ நம்ம வந்து இன்புட்டை எடுக்கிறோம். இன்புட்டை எடுத்துகிட்டு இன்புட் லைனை தண்ணி எடுக்கக்கூடிய லைனை எடுத்து இந்த டப்ஸில் போட்டுக்கிடுதோம். அதுக்கப்புறம் இதிலேருந்து அவுட்புட் தண்ணி வெளியே வரக்கூடிய பைப் எடுத்து நம்ம அந்த ட்ரம்மில் போட்டுட்டு இப்போ மோட்டரை நம்ம ஆன் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம மோட்டரை ஆன் பண்ணிடுறோம். இப்போ கீழே இருக்க தண்ணியை இப்போ மேலே மறுபடியும் ட்ரம்முக்கு ஏற்றுறோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து இதுக்கு மாறிக்கிட்டு இருக்குது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை பொறுத்தளவு சோலார் வீடியோக்கள், எலக்ட்ரானிக் வீடியோக்கள், பட்ஜெட் ரீதியான வீடியோக்களை நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அந்த டவுட்டுக்கு கிளியராக உங்களுக்கு பதில் சொல்லுவேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக இதை வச்சு பயனடையக்கூடியவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்காவது கொஞ்சம் யூஸாக இருக்கட்டும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் எஸ்டி மீடியா தமிழ்.